சில பேர் பேசுகிறாங்க, சினிமா ரசிகர்களால் ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, சினிமா ரசிகர்கள் என்ன சாதாரணமாக நினச்சிட்டீங்க? எல்லாருக்கும் 20 வயசு 21 வயசு பருவத்தில் இருக்கிறாங்க. சினிமா ரசிகர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. 12 வயசு 13 வயசுல இருக்கிறாங்க. ஆ எல்லாம் பருவ வயசை தாண்டிட்டு அனைவருக்கும் ஓட்டு வாங்கியிருக்குங்க. பொதுமக்களுக்கெல்லாம் ஓரளவு வயசாயிட்டு. இப்போ இளைஞர்களுக்கு எல்லாம் ஓட்டுருக்கு. மாணவிகள் அத்தனை பேருக்கு ஓட்டுருக்கு. இப்போ ரசிகர்கள் எடுத்துக்கிட்டிங்க அதிகமாக யாருக்கு இருக்கிறாங்க? ரோடு ஷோ பார்த்துருப்பீங்க, பொதுக்கூட்டம் பார்த்துருப்பீங்க. என்னமோ ஒரு அசம்பாவிதம் தற்போது நடந்து விட்டது. அசம்பாவிதம் நடக்காத நாடுகளே கிடையாது. கலவரம் நடக்கும். ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துனாங்க தெரியுமா? சென்னையில் பெரிய பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் நடத்தி கூட்ட நெரிசலில் அதிகமாக ஆட்களை உள்ளே விட்டு நிறையா பேர் பாதிக்கப்பட்டாங்க சேப்பாக்கத்தில். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்படிங்கிற மாதிரி தொண்டரும் ரசிகரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் நினைத்தால் சாதாரண மாணவனை பொதுச் செயலாளர் ஆக்க முடியும், பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்க முடியும். இதுதான் தற்போதைய நிகழ்கால இளைஞர்களுடைய வரலாறு. புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. அரசியல் கற்றுக்கிட்டு தான் அரசியலுக்கு வரங்கிற அவசியமே கிடையாது. அவசியமே இல்லை. முதல்வர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களா? அதே மாதிரி தான் அரசியலும். அரசியலுக்கு பாடமே அடிப்படை அறிவே தேவையில்லைங்க. வாரிசும் தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது